திடீரென அதாவது பிரசன்யா சுரேஷ் என்ன அவட வீட்டுக்கு வந்தேன்னா நான் வந்த வேறு விஷயம். ஆனால் அந்த நேரத்திலையும் இங்கே இடத்துல திடீரென்று நாங்கள் இறங்கினேன். நான் அந்த வகையில் வரக்குள்ளே அதிகமான மாணவர்கள் வந்து பயிற்சி பெறுற மாணவர்கள் நிற்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய மகளாம் பேர் வந்து ஆராதனா. என்ன அவரோட சிறுநீரம் கழிச்சு அப்போ சொன்னால் வந்து அவரோட தந்தை தற்போது கனடாவில் இருப்பதாகவும் நாங்களும் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் கனடா போயிடுவோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, தனக்கு அதாவது சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர் சொல்லியிருந்தாவும் அவன் பிறகுள்ள நான் வந்து அதாவது நடனத்தை பயின்று கொண்டிருந்தா. அப்போ அவரோட கேப்பம் வந்து உங்களுடைய பேர் என்னென்னு சொன்னீங்க பாப்பா? ஆராதனா. உங்களோட அப்பாவோட பேர் என்னென்னு சொன்னீங்க? அப்பாவோட பேர் சுரேஷ், உங்களோட பேர் ஆராதனா, அம்மாவோட பேர் பிரசன்யா. உங்களுக்கு இந்த நடனக்கில் விருப்பமா? ஏன் விருப்பம்? சின்ன வயசுலேருந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப விருப்பம். சின்ன வயதுலேருந்து டான்ஸ் என்றால் உங்களுக்கு விருப்பம். அதேபோல் இப்போ நீங்கள் ஏதாவது மேடைகள் ஏறி இருக்கீங்களா? எங்கே அடிக்கீங்க? நிறைய ப்ரோக்ராமில் செய்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கொண்டீங்க? அம்மாட்ட கற்றுக்கொண்டிருக்கீங்க. இப்போ வந்து மேடை ஏறுறீங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ காலம் பயிற்சி பெற்றிருப்பீங்க? அம்மாட்ட எவ்வளோ காலம் பயிற்சி பெற்றிருப்பீங்க? நிறைய. அப்போ இன்னொன்று இப்போ இங்கே வந்து பல மாணவர்கள் வராங்க. இங்கே என்ன சிறிய பெரிய மாணவர்கள் இருக்கிறாங்க, 70 பேர் இருக்கிறாங்க. காட்டிங்கன்னா அப்படி இருக்கக்குள்ள அம்மா இந்த நடனக்கலையை பயிற்றுவிக்கிறதுல ஏனைய மாணவர்களை போல உங்களுக்கு பயிற்றுவிப்பாவா, இல்லை உங்களுக்கு கூட ஊக்கம் கொடுப்பாவா, அல்லது மற்ற மாணவர்களோட கூட சொல்லி தருவாவா? அப்படி எதுமா? எல்லாருக்கும் ஒன்றா தானே சொல்லிக் கொடுப்பாவு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுப்பாவு. ரைட். இந்த நடனக்கலை நடனம் ஆட போகிறீங்க. நீங்கள் சாதாரணமான இப்போ ஒரு சின்ன பிள்ளையோட எடுப்பேன். உங்களோட மாய் ஒரு பாபா வந்து நடனம் ஆட வாரா. அவள் வந்து நடனக்கலையில் பயின்று அவள் மேடேறோம். என்னக்குள்ளே நீங்கள் அந்த பாபாவுக்கு வார முதலாவது நாளில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவருக்கு? அதாவது ஒரு பாபா ஒரு ஆள் வாரா, அவள் பையில் வாரா, வரக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்க முன்னுக்கு. அப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள், தேங்காமல் சொல்லுங்கள். என்ன சொல்லுவீங்க அவருக்கு? நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களை மாதிரி கூட படிக்க வரேன், உங்களுக்கு நடனங்களை வெட்டி இப்போ தெரியும். அவருக்கு நீங்கள் ஏதாவது அறிவுரை கூறணும் தானே, அது என்ன சொல்லுவீங்க நீங்கள் அவருக்கு? சரி, நீங்கள் சொல்ல வர்றது சரி, சொல்லுங்கள். வாங்க நான் டான்ஸ் பண்ணித்தரேன்னு சொல்லுவேன். வாங்க நான் டான்ஸ் பண்ணித்தரேன்னு சொல்லுவேன். வாங்க நான் டான்ஸ் பழகி தரேன்னு சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் டான்ஸ் பழகி கொடுப்பீங்களா? ரைட். ஆம், நன்றி. அதாவது அம்மாவை விட நான் சலித்தவர் அல்ல என்று தான் இப்போ சொல்கிறாங்க இந்த சின்ன பிஞ்சு வயதில். ஆனால் இவரோட பேர் அப்படி சொல்லுவோமே, ஆராதனா பிரசன்யா, சரியா அப்படி சொல்கிறது? இல்லை, ஆராதனா சுரேஷ், சரியா? ஓகே, ஆராதனா சுரேஷ் என்று சொல்லுவோம். ஆராதனா சுரேஷ். நீங்கள் எந்த பாடசாலையில் படிக்கீங்க? மட்பட் பெரிய கல்லாறு விநாயகர் வித்யாலயம். உங்களோட அதிபர் பேர் என்ன? கமலநாதன். அவர் தானே உங்களோட அதிபரா? எத்தனாவது படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டில் படிக்கிறீங்களா? உங்களோட டீச்சர் மாதிரி பேர் என்ன? சிவமலர் தான் இது. அப்போ உங்களோட எதிர்கால லட்சியம் என்ன? நீங்கள் இப்படிலாம் படிக்க அப்புறம் ஓயில் பாஸ் பண்ணி போகல உங்களோட எதிர்கால லட்சியம் என்ன இருக்கும்? டான்ஸ் தானே உங்களோட துறை, அதெல்லாம் படிக்க போகிறீங்க. வேறு ஒன்றும் விருப்பம் இல்லை, டான்ஸே வேணும். டான்ஸ் தானே உங்களோட துறை. நான் ஒரு வைத்தியராக வந்து
நான் பார்ட் டைமாக டான்ஸும் செய்வேன். ஆகவே வைத்தியரையும் நான் மறக்கவில்லை, டான்ஸ் தொழிலையே நான் மறக்கவில்லை. அது நல்ல விடயம். வாழ்த்துக்கள். இங்கே வரக்குள்ளே இன்னொரு முகம் ஒன்று எனக்கு தெரிஞ்சுது. முகத்தை பார்த்து தான் கேட்டேன், வந்து நீங்கள் வந்து கொமர்ஷியல் பேங்க் மேனேஜர் ரொம்பங்களா சுதந்திரம் நாங்கள் திரும்பக்குள்ள அவரோட தாய் இருக்கிறான். நாங்கள் அப்படி எடுக்கக்குள்ள சுதந்திரன் கொமர்ஷியல் பேங்க் மேனேஜர், எனது மாணவன், உங்களோட அப்பா, சரியா? அப்படி உங்களோட பேர் என்ன? சசேனியா. ஆ, சசினியா. எத்தனை படிக்கிறீங்க? கிரேட் 3 படிக்கிறீங்க. எங்கே படிக்கிறீங்க? நீங்கள் பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் படிக்கிறீங்க. உங்களோட அப்பா கட்டு அதே பாடசாலையில் படிக்கிறீங்க. ஏன் அங்கே போனீங்க? ஏன் விருப்பம்? அப்பா படித்த ஸ்கூல் தான் எனக்கு விருப்பம். அப்பா படித்த ஸ்கூல் தான் எனக்கு விருப்பம். அப்பா சரி சொன்னார், நான் சேர்ந்துறேன்னு சொல்லி அப்பாவோட வழியில் நீங்களும் போகிறீங்களா? எதிர்காலத்தில் நீங்கள் என்ன வரணும் வேண்டாம் உங்களுக்கு ஆசை? டாக்டராக வரணும். நிச்சயம் பெறுவீங்க நீங்கள். ஆனால் டாக்டராக வர நீங்கள் இங்கே வந்து இந்த நடனக்கலையை பயில்றீங்களே, எவ்வளோ காலம் வச்சு பயில்றீங்க? எவ்வளோ காலமாக இந்த டான்ஸ் பழகுறீங்க? எவ்வளோ காலம்? கிட்டத்தில் வந்தீங்க? கனகாலம் வச்சு பழகுறீங்களா? ஆ, கனகாலம் வச்சு மேடை இருக்கீங்களா? எத்தனை ப்ரோக்ராமில் செய்திருப்பீங்க? 6 ப்ரோக்ராம் செய்திருக்கீங்க. இவோட சேர்ந்துருக்கீங்களா இல்லை தனியாக செய்திருக்கிறீங்களா? சேர்ந்துருக்கிறீங்க. அப்போ அம்மா உங்களோட கூடவே மெனக்கெடுவா, அப்படியா? ஆ, இப்போ அப்பா கொமர்ஷியல் பேங்க் மேனேஜர் இல்லை? எங்கே? களுவாஞ்சிக்குடிக்கு. அப்பாவுக்கு என்ன தெரியுமா? அப்பாவுக்கு என்ன தெரியுமா? தெரியுமா? என்ன எப்படி சொல்கிறீங்க? உங்களோட ஆறு மாணவனண்டி? ஆ, ஆறு சொன்னா? ஆ, சுகந்தனா என்ற மாணவன் சொன்னானா? சுகந்தன் தான் உங்களோட அப்பா என்ன? ஆமாம், இந்த மாணவி மிகவும் அருமையாக கதைக்கிறா. அழகாக சொன்னால் வந்து சுகந்தனை நீங்கள் வந்து உங்களோட மாணவன் என்று சொன்னேன்னு சொல்லி சுகந்தனை பெரிய சொல்ல போனால் நான் அழகாக சொல்லுவேன். அதாவது ஹிமாலயா கல்வி நிறுவனம் உங்கள் எரிவில் அங்கே இருக்கக்குள்ளே சுகந்தன் இவங்களோட இந்த பிள்ளைகளுடைய அப்பா மிகவும் கெட்டிக்காரன். அந்த வகுப்பில் எல்லாருமே இப்போ நான் நினைக்கிறேன், அந்த வகுப்பில் என்னோட பட்டாக்களில் 2 டாக்டர், ஒரு கன்சல்டன், ஒரு இன்ஜினியர் அப்படின்னு பெரிய பெரிய மாதிரி ஒரு பிஎஸ்சி அப்படின்னு பெரிய பெரிய பிரசித்தி பெற்றாக்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களோட அப்பாவும் மார்க்கண்டு வாத்தியார் பேத்தியன்னு தான் சொல்லுவேன், அப்படி தான் சொல்லலாம். சுகன்யா யாரு? ரைட். அதாவது நான் சொல்லுகின்ற அந்த மாணவி ஒன்று சுகன்யா சிஸ்டம் பேத்தாலஜிஸ்ட் கன்சல்டன். அதே மாதிரி சுகன்யாவோட தங்கச்சி மண்ட மாணவ அவன் வைத்தியர், அவன் கன்சல்டன் டெர்மட்டாலஜிஸ்ட். அதே மாதிரி சுகந்தன். இப்போ சுகந்தன் வழியை கூட அந்த கணக்கு இதை போட்டு கணக்கை கொடுத்தா நான் முதல் தாரதா நீ முதல் தாரதா அடிப்படி. அதில் 2 பேர், ஒன்று சுகன்யா, அடுத்தது வீரப்பா சுகந்தன். மிகவும் கட்டிக்காரன். ஆனாலும் மருத்துவத்துறைக்கும் போய் அதையும் இடையில் அவர் தொடராமல் அதிலிருந்து விட்டு போட்டு அவர் தற்போது கட்டிக்காரன் என்றபடியினால் ஒரு வங்கியினுடைய கமர்ஷியல் வங்கியினுடைய முகாமையாளராக இருக்கிறார். அந்த வகையில் அவரை அப்படி 100% உரிச்சி வச்சேன்னு சொல்லலாம். அது மாதிரி தான் இருக்கிறவங்களோட பேர் என்ன சொன்னீங்க பாப்பா? சசேனியா வந்திருக்கிறாவு. அவவும் அப்படி தான் கட்டிக்காரியா இப்போ நினைக்கிறேன். அப்போ நான் ஆறு மாணவன் சொன்னேன். ஹரி அவர் உங்களுக்கு யாரு? சுகந்தன் அப்பாக்கிட்ட மாணவன் நான் சொன்னேன். ரைட். அப்போ நீங்கள் வந்து ஒரு வைத்தியராக வருவீங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு டான்ஸில் பிரபலியமாக வருவீங்க. உங்களோட டான்ஸ் டீச்சரோட பேர் என்ன? பிரசன்யா. அவட எப்படி ஆள்? நல்லா படிப்பாவா? ஆ, நல்லா படிப்பாவா? அன்பாக படிப்பாவா? நீங்கள் ஃபுல்லாக அனுப்பிங்களா? இங்கே இதோட எத்தனை மணி தான் அனுப்பிங்க? 1 மணி தான் அனுப்பிங்க. நீங்கள் டான்ஸ் ஆடக்குள்ளே கலைச்சா ஏதாவது தருவாவா? ஆ, தருவா. என்ன தருவாவும்? என்ன தருவாவு? ஆ, என்ன சொல்கிறேன்?
நான் கேட்குறேன், நீங்கள் இப்போ டான்ஸ் ஆடக்குள்ளே கலக்கிட்டீங்க, எனக்குள்ள உங்களுக்கு ஏதாவது குடிக்க சாப்பிட தருவாவான்னு கேட்குறேன். தருவாவா? ஆ என்ன ஓட்டர் மட்டும்தான் தருவாவு? ஓட்டர் மட்டும்தான் தருவாவு? ஓட்டர் மட்டும்தான் தருவாவு? என்ன கர்ஷனா? நீங்கள் கோட்டைக்கு இல்லாரா? எந்த பாடசாலையில் படிக்கிறீங்க? கண்ணகி வித்யாலயம். கோட்டைக்கு எல்லாரும் கண்ணகி வித்யாலயம் என்ன என்று சொன்னால் இந்த உள்ளுக்கு இருக்கிற ஸ்கூல். ஓ, கண்ணையம்மா கோயிலுக்கிட்ட இருக்கிறதா? கண்ணையம்மா கோயில் இஞ்சால் என்ன? ரைட். எத்தனை படிக்கிறீங்க? 3. உங்களோட பிரின்சிபல் பேர் என்ன? அதிபர் பேர் என்ன? ஆ, சுரேஷ் சாரா? அப்போ இந்த கலை வந்து கனாலமாக பழகுறீங்களா? இந்த நடனக்கலை நீண்ட காலமாக பழகுறீங்களா? எவ்வளோ காலம் இருக்கும்? 6 மாதம். 6 மாதம் இருக்குமேனு. அப்போ நீங்கள் எத்தனை ப்ரோக்ராம்ஸில் மேடை ஏறிருக்கீங்க? எத்தனை வருஷமா? எத்தனை ப்ரோக்ராமில் மேடை ஏறிருக்கீங்க? 3 வருஷமா? 3 வருடம் பயின்றிருக்கீங்க. எத்தனை ப்ரோக்ராமில் மேடை ஏறிருக்கீங்க? 9. மட்டும் நீங்கள் உங்களோட எதிர்கால இலட்சியம் என்ன? எதிர்கால இலட்சியம்? எதிர்காலத்தில் இன்னும் வர போகிறீங்க டாக்டர், அதோடு சேர்ந்து இந்த நடனக்கலை. அவ எல்லாருமே டாக்டர், அதோட நடனக்கலை. அவ நடனக்கலையுடன் சேர்ந்த வைத்தியர்கள் என்று சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்ன? அக்ஷரா. ஊர் வந்து எரிவில் கலவாஞ்சிக்குடி. ரைட். உங்களோட அப்பாட பேர்? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி. எத்தனை வகுப்பு? 2K. எங்கே? பட்ரு மத்தியமா வித்யாலயம் தேசிய பாடசாலை கிளாஸ் இல்லை அடுத்த வகுப்பில் படிக்கிறீங்க. இங்கே வந்து நடனம் எவ்வளோ காலமாக பயில்றீங்க? இந்த டீச்சர் டான்ஸ் எவ்வளோ காலமாக பயில்றீங்க? 1 மாதம். அப்போ 1 வருஷம். மேடைக்கு போய் ஆடிருக்கீங்களா? எத்தனை ப்ரோக்ராம் ஆடிருக்கீங்க? ஓ, எதிர்காலத்தில் என்ன வரணுமெண்ட் ஆசை? டாக்டர். அவ இங்கே இந்த டான்ஸ் ஆட வர எல்லாரும் வைத்தியத்துறையுடன் கலந்த ஒரு நடனத்துறையை தான் பயில போகிறாங்க. என்ன டீச்சர் நல்லம்மா? டீச்சர் நல்லம்மா? நல்லம். ரைட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த தான் நடந்ததுங்க, இறங்கிட்டோம்.